டைமண்ட், ரோஸ் கோல்ட் இந்த மாதிரி விஷயங்களும் அதிகமா இப்ப பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட்? டைமண்ட்ங்கிறது ஒரு கல்லு. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிறது வந்து உங்கனாலையும் என்னாலையும் கண்டிப்பா அவங்க ஒரு இது கார்டு கொடுக்குறாங்களே, திருப்பி 100% கொடுக்குறாங்க. பட் நான் என்ன சொல்றேன் சார், கோல்டே வாங்க கூடாதா சார்? இல்ல நான் சொல்றதுக்கு இல்ல நான் சொல்றது இப்ப வேர் பண்றதை தாண்டி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ, 100% நோ. நான் சில கமெண்ட்ஸ் பாக்குறப்ப நான் 2000ல வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு ரிங் வாங்கினேன், இப்போ அது 25,000 அப்படின்றப்ப கண்டிப்பா அது ஒரு growth தானே. இந்த லாஸ்ட் 1 இயரை மட்டும் வச்சுட்டு கோல்டு பெஸ்ட்னு சொல்லக்கூடாது. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கத்தில் கூட வர முடியாது. ஆனால் லாஸ்ட் 1 இயரை வச்சு சார் இந்த 1 இயர்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்த 1 இயரில் நான் காமிக்கிறேன் யார் மேலே இருக்கான்னு. நான் 50 பவுன் வச்சிருக்கேன், ஆனால் நான் எப்போதும் ஒரு 20 பவுனுக்கு மேலே நான் வேர் பண்ண மாட்டேன். 15 பவுன் வீட்டில் இருக்கும், இன்னொரு 15 பவுன் வந்து லாக்கரில் இருக்கும்னா வாட் இஸ் த யூஸ்? எவ்வளோ பெரிய ரிஸ்கில் இருக்கும். பட் அப்ப பிஸ்கெட் வாங்கிட்டா கோல்ட் பிஸ்கெட், கோல்ட் காயின் எல்லாமே அதுதான் சொல்றேன். அதுல ஒரு எமோஷன் இருக்காதுல்ல சார்? நமக்கு யார் சொன்னது? இன்வெஸ்ட்மெண்ட்ல எமோஷன் இருக்க கூடாது. கூடவே கூடாது. எமோஷன் தான் மிகப்பெரிய எதிர்ப்பு. அப்ப கடன் நல்லது. கடன் வந்து நல்லது. ஆனா என்ன கடன்? நீங்களும் ஐபோன் தான் வச்சிருக்கீங்க, என்கிட்ட ஐபோன் கிடையாது. அது ஒரு சோஷியல், நமக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது. எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படின்றப்ப நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்றது. என்ன சுத்தி இருந்தா எல்லாரும் வச்சிருக்காங்க, எனக்கு தேவையில்லை. அண்ட் இப்போ வந்து அதிகமா இந்த டைமண்ட், ரோஸ் கோல்ட் இந்த மாதிரி விஷயங்களும் அதிகமா இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட்? இல்லை, அது முதல்ல ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கணும் என்னன்னா, டைமண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் 10 இயர்ஸாக டைமண்ட் வேல்யூ இன்க்ரீஸே ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னதா இருந்ததுன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் தெர் இஸ் சம்திங் கால்டு லேப் க்ரோன் டைமண்ட். டைமண்ட்ங்கிறது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறத விட வி கேன் ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியலாகவே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் நிறைய இடத்துல வந்துச்சு. உங்களுக்கு வந்து டைமண்ட்ங்கிறது ஒரு கல், கரெக்டாக? அதை வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கிறது வந்து உங்கனாலையும் என்னாலையும் கண்டிப்பாக அவங்க தான் ஒரு இது கார்டு கொடுக்குறாங்களே, திருப்பி 100% கொடுக்குறாங்க. பட் நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டுத்தையும் உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அண்ட் வந்து மோஸ்ட்லி இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வி வாண்ட் டு எக்ஸிபிட் டு த அதர் பீப்புள். மற்றவங்க வந்து நான் அதை போட்டுட்டு இருந்தேன்னா நான் எல்லாரும் பார்க்கணும், எங்கே வாங்கினேன், நல்லா இருக்கு, அல்லது உனக்கு இது சூட்டாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தானே வாங்குறோம் டைமண்டு, கரெக்டாக? இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த லேப் க்ரோன் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால இந்த ஒரிஜினல் டைமண்ட் வந்து இட் லூசஸ் இட்ஸ் வேல்யூ. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, தங்கத்துக்கு வந்து நிறைய பயன் இருக்கு. சப்போஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன்லி த யூசேஜ் ஆஃப் கோல்டன் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர், உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல்டு மேல இருக்கக்கூடிய அஃபினிட்டி கம்பேர்ட் டு யுவர் மதர் கூடவா கம்மியா? அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா. உங்களுக்கு அதிகமா இருக்கா? இல்ல, அவங்களுக்கு அதிகமா இருக்கு. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு அதிகமா இருந்தது, உங்களுக்கு கம்மியா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னதுன்னா, ஒன் ஆஃப் த ரீசன், முன்னாடி உங்க அம்மா அல்லது முந்தின ஜென்ரேஷன் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த விமன், எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க, பட் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப் தானே ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வீட்டிலே தான் இருந்தாங்க, வெளியில் அவ்வளோவா போகல. வெளியில் போனாலும் எய்தர் கோ வித் தேர் ஹஸ்பண்ட், பிரதர், சிஸ்டர், இந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட தான் போனாங்க. ஸோ ஷீ வில் பி வெல் ப்ரொடெக்டட். ஸோ வென் எவர் ஷீ இஸ் வேரிங் சம்திங்னா கூட ஷீ ஃபீல் கான்ஃபிடென்ட். இன்னைக்கு நீங்கள் யூ ஆர் கோயிங் ஃப்ரீலி அலோன், கரெக்டாக? இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து வெளியில போறது அப்படிங்கிறதே வந்து யூ கேரி அ ரிஸ்க். ஆல் செட் அண்ட் டன் என்ன வேணாலும் சொல்லலாம்னாலும் இன்னைக்கு தைரியமா ஒரு பொண்ணு வெளில போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ரிஸ்கா இல்லையா? இதுவுமே எக்ஸெப்ஷன் தான். இல்ல, நான் அதாவது என்னன்னா, see everything is exception. I am talking about the general view. வந்து how many girls are confident to வெளியில போயிட்டு தனியா வெளில ஒரு இடத்துக்கு போறதோ அல்லது லேட்டா ஒரு 10 மணிக்கு வர்றதோ எத்தனை பேர்னால கான்ஃபிடென்ட்டா பண்ணுவாங்க? ஓகேயா? நிறைய பேருக்கு பயம் இருக்குமா இருக்காதா? இருக்கும், பயம் இருக்கும். அப்ப லேடி வந்து பீயிங் அ லேடி, ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வெளியில போயிட்டு வரும்போது ஏதாவது உங்களுக்கு த்ரெட் வருமா அப்படிங்கிற ஒரு பயம். ஆன் டாப் ஆஃப் இட், இஃப் யூ ஆர் வேரிங் அ கோல்டு அப்படின்னு சொன்னதுன்னா அந்த ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சார், கோல்டே வாங்க கூடாதா சார்? இல்ல நான் சொல்றதுக்கு நான் சொல்றது இப்ப வேர் பண்றதை தாண்டி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ, 100% நோ. நான் சில கமெண்ட்ஸ் பாக்குறப்ப நான் 2000ல வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு ரிங் வாங்கினேன், இப்போ அது 25,000 அப்படின்றப்ப கண்டிப்பா அது ஒரு growth தானே. அதாங்க இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, யூ ஆர் லுக்கிங் அட் பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, கோல்டு வந்து 2000க்கு வாங்கினீங்க, நீங்க 25,000 கோல்டு.
இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா சப்சிக்வெண்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அன்னைக்கு 2000 போட்டிருக்கீங்க, இன்னைக்கு அது எவ்வளவு? அது 25,000, அது 40,000 இருக்குது, 50,000 இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சொல்லியாச்சு, அது வந்து வேர் பண்ண போகிறது இல்லை. அப்போ எதில் போடணும்? இங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு போய் இதை தூக்கி பேங்க்கில் லாக்கர் வச்சு லாக்கருக்கு பைசா கொடுத்து, அண்ட் லாக்கரில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் வந்து ஏதோ லாக்கரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேரி எவ்ரி திங். உங்களுக்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை யாருமே திருட முடியாது. இட் இஸ் வித் இன் யூ. அண்ட் மோரோவர் வந்து வேற யாருக்கும் தெரியவும் தெரியாது. 1,00,000 யூனிட் கூட வச்சிருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ். இட் இஸ் ஒன்லி நோன் டு யூ. என் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும், அவ்வளோதான், வேற யாருக்குமே தெரியாது. ஸோ யூ கேன் கீப் அ லோ ப்ரொஃபைல் அண்ட் யூ கேன் என்ஜாய் எவ்ரி திங். பட் வென் இட் கம்ஸ் டு கோல்டு அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு இது இல்லையா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ. இந்த லாஸ்ட் 1 இயரை மட்டும் வச்சுட்டு கோல்டு பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7, 10, 15 அது மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கத்தில் கூட வர முடியாது. ஆனால் லாஸ்ட் 1 இயரை வச்சு சார் இந்த 1 இயர்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்த 1 இயரில் நான் காமிக்கிறேன் யார் மேலே இருக்கான்னு. புரியுதுங்களா? அதனால டோன்ட் லுக் அட் 1 இயர், லுக் அட் த 3, 5, 7, 10 இயர்ஸ். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஆபரணமாக வாங்கணும்னா நீங்கள் வாங்கலாம். ஆபரணமாக வாங்கினாலும் என்னை பொறுத்தவரை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் நான் 50 பவுன் வச்சுருக்கேன், ஆனால் நான் எப்போதும் ஒரு 20 பவுனுக்கு மேலே நான் வேர் பண்ண மாட்டேன், 15 பவுன் வீட்டில் இருக்கும், இன்னொரு 15 பவுன் வந்து லாக்கரில் இருக்கும்னா வாட் இஸ் த யூஸ்? சீக்கிரமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இஃப் யூ பில்ட் எனி திங் ஓவர் நைட் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஓவர் நைட்டு கீழே வந்துடலாம். ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துட்டுருங்க, அவங்க ஏதோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சாங்க, அப்புறம் 20,000, 30,000, 40, இப்படி படிப்படியாக ஏறி போகிறாங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு அவங்க இறங்கினாலும் பெருசாக கீழே விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, நாளைக்கு யாராவது உங்களுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் 5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 5 lakh rupees கொடுத்த உடனே நீங்கள் அதுக்கேற்ற ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் லிஃப்ட் த ஸ்டேட்டஸ். நாளைக்கு அந்த 5 லட்ச ரூபா ஜாப் வந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாங்கன்னா அதுக்கு ஏற்ற ஒர்க்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து கொடுக்க முடியுமா? அதாவது அந்த நம்ம பண்ணக்கூடிய ஜாப் அந்த அளவுக்கு இருக்குமா? சப்போஸ் அது பண்ண முடியல அப்படின்னதுன்னா நாளைக்கு வந்து அங்கேருந்து இப்போ உங்கள் மைண்டு வந்து 5 லட்சம் சம்பாதிச்சுட்டு ஜாப் இல்லை, யாராவது 2 லட்ச ரூபாய்க்கு தானேன்னா உடனே நீங்கள் போவீங்களா? போக மாட்டோம். ஸோ அப்போ நீங்கள் டிலே பண்ணீங்க அப்படின்னா இப்போ அடுத்து போனோன்னா 2 லட்சம் கூட கிடையாது, 50,000 ரூபாய்க்கு வரியா அப்படின்பாங்க. கரெக்டாக? ஸோ எனிதிங் வந்து கிராஜுவலாக போனால் தான் வந்து இதாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தங்கம் விலையேறினாலும் சரி, இடம் வாங்குறதுனாலும் சரி, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பீரியட் தானே இருக்குது. அதெல்லாம் மட்டும் ஃபாஸ்ட்டாக வந்துடுதா? எதுவுமே வரல. இப்போ எத்தனை பேர் வீடை வாங்கிட்டு 20 வருஷம் லோனில் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. அதே சமயத்தில் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், 20 வருஷம் உங்களுக்கு ஜாப்ல செக்யூரிட்டி இருக்கா? ஐயோ எனக்கு 5 வருஷம் தாங்கிறதே பெரிய விஷயம். ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் பையிங் a 20 years home loan? ஓகே, see you are not sure about your job. நீங்க கேட்டு பாருங்க, யாரு வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க, யாருமே nobody is confident about their job. எக்ஸாக்ட்லி, அது ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ கான்ஃபிடென்ட் இல்லாத ஒருத்தர் எப்படி நீங்க வந்து ஹவுசிங் லோன் வாங்கலாம்? இப்போ நீங்க இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து ஆக்ஷன்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு சம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சமோ 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை வாங்கிட்டீங்க. நாளைக்கு வந்து உங்களால் அந்த மணி கட்ட முடியவில்லை அப்படின்னா அதை வந்து கம்மியான ரேட்டுக்கு ஆக்ஷன் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் 100ன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு ஆக்ஷன் ப்ரைஸில் போகுது. அப்போ நீங்கள் வந்து அந்த மணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணியை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும். எவ்வளோ பெரிய ரிஸ்கில் இருக்கும். பட் யாராவது அதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஏறி இறங்கினா ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. டேக்கிங் அ ஹவுசிங் லோன் கன்சிடரிங் யுவர் ஜாப் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் அக்கார்டிங் டு மீ. லோன் போட்டு வீடு வாங்கிடுறோம், அது ஓகே அப்படின்னா இன்னொரு சைடு வந்து நமக்கு அந்த லோன் கடனோட இருக்குது ஓகேயா, இல்லைன்னா அந்த லோன் கட்டி நம்ம அதை ஒரு ப்ராப்பர்ட்டியா நம்மளோட அசட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது ஓகேயா? ஏன்னா 2 விஷயங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல. கடனாலியா இருக்கலாமா, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்துல நமக்கு அது சொந்தமாயிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய போகலாமா? குட் டெட்ன்னு இருக்கு, பேட் டெட்ன்னு இருக்கு. இன்னைக்கு நீங்க யூ டேக் எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, எந்த கம்பெனியாவது கடன் வாங்காம இன்னைக்கு க்ரோ ஆயிருக்கான்னு ஒரு கம்பெனி காமிங்க. ஒரு கம்பெனி கூட. அப்ப கடன் நல்லது இல்லை? கடன் வந்து நல்லது, ஆனா என்ன கடன், அது வந்து கொஸ்டின். நீங்க யங்ஸ்டர் உங்களை சுத்தி இருக்கிறவங்கலாம் ஆப்வியஸ்லி தே வில் யூஸ் ஐபோன். கரெக்டா? நீங்களும் ஐபோன் தான் வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்களும் ஐபோன் தான். அது ஒரு சோஷியல், நமக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது. எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படின்றப்ப நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்றது. அதான் அதுதான் சொல்றேன். இப்போ வந்து என்கிட்ட ஐபோன் கிடையாது. ஐ கேன் அஃபோர்ட் எனி நம்பர் ஆஃப் ஐபோன். பட் நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு வந்து
அது தேவையில்லை அப்படின்னு பார்க்குறேன். அதாவது நீங்கள் சோஷியல் ஸ்டிக்மா அவங்கெல்லாம் வச்சுருக்காங்களேங்கிறது என்ன சுற்றி தான் எல்லாரும் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தேவையா, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் வாங்கலை. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க வச்சுருக்காங்க, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா, முன்னாடி என்ன பண்ணுவாங்க, முந்தின தலைமுறையில் அது ஐஃபோனுடைய விலை 1 லட்சம் ரூபாய், 75,000 வாட் வீரர். அந்த மணி என்னால் நானே ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறேன், இல்லை 25,000 சம்பாதிக்கிறேன், அந்த 75,000 கொடுத்து என்னால் வாங்குறதுக்கு பணமும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஐ கோ வித் த இஎம்ஐ 2 வருஷமோ 3 வருஷமோ அதில் நான் போட்டு அதில் நான் பண்ணுறேன். இப்போ இந்த 75,000 1 லட்ச ரூபாய்க்கோ வாங்கக்கூடிய அந்த ஐஃபோன் வேல்யூ நாளைக்கு விற்றீங்கன்னா கம்மியாக வைப்போமா கூட வைப்போமா? கம்மியாக தான், ஏன்னா அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்துருக்கு. எஸ் கரெக்ட், அது வந்து கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு 2-3 கோர்ஸ் வந்து இன்றைக்கெல்லாம் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. இந்த 2 கோர்ஸ் நான் படித்தேன் அப்படின்னதுன்னா எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கும். அப்போ நீங்கள் லோன் எடுக்கலாம். ஏன்னா நான் இது பண்ணுறதுனால ஐ எம் லேர்னிங் சம்திங். அது வந்து இட் வில் ஹெல்ப் மீ டு கெட் சம் ஜாப். இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். குட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு, ஒரு ட்ரெயின், கொஞ்சம் வாக் இதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்ரி டே இட் டேக்ஸ் 1 ஹவர்னு வச்சுக்கலாம். பட் இஃப் யூ ஹாவ் ஒரு 2 வீலர் இருக்குது அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வந்துடலாம். அப்போ வந்து யூ ஆர் சேவிங் 40 மினிட்ஸ், நாட் ஓன்லி த டைம், த எனர்ஜி அண்ட் யூ பி ஆன் யுவர் ஓன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான லோன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னது வந்துன்னா அது வந்து ஓகே. நமக்கு கிடைக்கக்கூடிய லோன்லேயே கம்மியான இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் தான். ஓகே, அந்த ஹவுசிங் லோனில் வந்து நார்மலாக 20 இயர்ஸ் லோன். நம்ம என்ன நினைக்கிறோம், 8.5% நான் 50 லட்ச ரூபா லோனுக்கு நான் 1 கோடி ரூபா பே பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட்டே 50,000 ரூபா பே பண்ணுறேன். அது ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் பேயிங் ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். அந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் தான் சார். அதுதான் யோசிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு, 20 இயர்ஸ் அப்போ வந்து எனக்கு வயசாயிரும், நான் என்ஜாய் பண்ண முடியுமா அந்த ஒரு அசர்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க வாங்காதீங்கிற வீடு 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற வீடு, அதுக்கு முன்பணம் 20 லட்சம் கொடுக்கணும், 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு 75,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணணும். ஆனா அதே வீடு வந்து 30,000 ரூபாய்க்கு வாடகை கிடைக்கும். அந்த வாடகை வாங்கி நான் லோன் கட்டிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல, அதான் வாடகை கொடுத்தா டி நகர்ல இருக்கலாம், இஎம்ஐ கட்டினீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் வேடந்தாங்கல்ல இருக்கலாம். ஸோ வேடந்தாங்கலும் டி நகரும் ஒண்ணு கிடையாது. ஓகே, வீட்டில் இருக்கவங்களும் அதான் சார் சொல்றேன். அதுதாங்க இப்ப என்னன்னா, அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் எமோஷனல். இப்ப ஏன் வந்து நான் கோல்டு பத்தி சொன்னா அது சொன்னா எல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஐ எம் நான் எமோஷனல். ஓகே, அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை சுற்றி என்னோட கூட வர்றவங்களுக்கும் அதை நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் வந்து என்னோட பழகலாம், என்னை பற்றி தெரியாது அப்படிங்கும்போது நான் வந்து நான் எமோஷனல், நீங்கள் எமோஷனல்னா எப்படி நம்ம கனெக்ட் ஆகும்? நம்ம கனெக்டே ஆக முடியாது. ஸோ அப்போ என்ன, கனெக்ட் ஆகாதனால என்னை பற்றி பேட் கமெண்ட்ஸ் தான் வரும். கம்மிங் பேக் டு அந்த டைமண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரப்ப அவங்க வந்து அந்த ஒரு கார்டு கொடுக்குறாங்க ப்ரூஃப்காக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸ் டைமண்ட்க்கு வந்து அதை நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்? 10 வருஷத்துக்கு முன்னாடி டைமண்ட் என்ன விலை விற்றுதோ அதே விலை தான் இன்னைக்கு விற்குது. உங்களுக்கு அதை எடுத்துக்கிறாங்க. பட் வந்து இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் தங்கத்தில் பொறுத்தவரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற தங்கத்துடைய விலையை விட இன்னைக்கு விலை கூட தான் இருக்கு, எப்போதுமே கூட தான் இருக்கும். அப்படிங்கும்போது என்னன்னா, அட்லீஸ்ட் நான் வந்து ஒன்று வேர் பண்ணிக்கிட்டேன், அதோட இல்லாமல் தெர் இஸ் சம் க்ரோத் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். இங்கே வந்து டைமண்டை பொறுத்தவரையும் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகலையே. அப்போ வந்து அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கருத முடியும்? பணம் கொடுப்பாங்க டெஃபினட்டாக, யாரெல்லாம் அந்த கார்டு கொடுத்து இது சொன்னாங்களோ ஏமாற்ற மாட்டாங்க. பட் அந்த வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் 50 அது ஒரு கேரட் வந்து உங்களுக்கு 50,000க்கு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு வந்து டைமண்ட் வந்து ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ இருக்குது, 1 லட்சம் இருக்குது அப்படின்னதுன்னா ஓகேப்பா நான் போட்டுக்கிட்டேன். அதே சமயத்தில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா சந்தோஷம். அதே 50,000 தான் திருப்பியும் 50,000 தான்னா 10 வருஷத்துக்கு கழிச்சு இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, அட் த ரேட் ஆஃப் 7% இன்ஃப்ளேஷன். புரியுதுங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அது 50,000னா இன்னைக்கு 25,000 தான் அதோடைய வேல்யூ. ஸோ உங்கள் மைண்ட் என்ன இருக்குது, 50,000 கொடுத்துட்டா 50,000 கொடுக்குறான். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து 50,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், நான் காசை திருப்பியே கொடுக்கல. 10 வருஷம் கழிச்சு இப்படியே உங்களை ஏமாற்றி 10 வருஷம் கழிச்சு 50,000 கொடுத்தேன். ஆனால் உங்கள் மைண்டு வந்து கடங்காரன் இவ்வளோ நாள் என்ன இது பண்ணால் கூட என் பணம் திரும்பி வந்துருச்சு. உங்கள் பணம் திரும்பி வரவில்லை.
நான் 50,000 கொடுத்துட்டேன். ஆனால் அந்த 50,000க்கு நீங்கள் நாளைக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா 25,000க்கு தான் பொருள் வாங்க முடியும். ஸோ வாட் ஐ எம் கிவிங் இட் பேக் வந்து ஒன்லி 50%. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங், இதெல்லாம் சின்ன சின்ன சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், அது ஹியூமன் மைண்ட்னால இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் இப்போ வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரப்ப இப்போ துபாயில் வாங்கி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபாரினில் போய் வாங்குறது, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது என்னென்னா துபாயிலேருந்து வாங்குறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா கம்பேர்ட் டு இந்தியா வந்து டியூட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிம்பாங்க. சில டிசைன்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல். ஸோ தங்கம்னு இங்கே வாங்குறத விட அங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ப்ரைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ கம்பேரிட்டிவாக அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா? இல்லைங்க, நான் தான் சொல்லேன் இல்லையா, அண்டர்லைன் வந்து என்ன டிஃப்ரென்ஸு, ரெண்டுமே கோல்டு. இங்கே கோல்டு இன்க்ரீஸ் ஆனதுன்னா துபாய் கோல்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒன்லி திங் வந்து என்னென்னா பிகாஸ் ஆஃப் த அந்த நம்ம ஊரில் வந்து இன்னைக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் வந்து ஐ திங்க் 10% டேக்ஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் கம்மி, ஒரு 4-5%. ஸோ அதனால இந்த ஒரு 4-5% வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த கேப் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான். பட் என்னென்னா அங்கேருந்து கொண்டு வரதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் போகும்போது ஏதோ எனக்கு எவ்வளோன்னு தெரியல, இவ்வளோ கோல்டு தான் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் மட்டும் போயிட்டு எல்லா நகையும் வாங்கிட்டுலாம் அங்கேருந்துலாம் வர முடியாது, கொஞ்சம் தான் வாங்கிட்டு வர முடியும். ஸோ அண்டர்லைன் இது வந்து ரெண்டுமே ஒன்றுங்கிறதுனால ப்ராபப்ளி இதை விட அதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் அகைன் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஆர்னமெண்ட்னா வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ, ஆல் த டைம். நேற்றுக்கும் இதுதான், இன்னைக்கும் தான், நாளைக்கு தான், மாறவே மாறவே. அப்ப பிஸ்கட் வாங்கிட்டா கோல்ட் பிஸ்கட் கோல்ட் காயின் எல்லாமே அதுதான் சொல்றேன். அதுல ஒரு எமோஷன் இருக்காதுல்ல சார் நமக்கு? யார் சொன்னது? அதுலயும் எமோஷன் இருக்குமா? இப்போ நம்ம வேர் பண்றது இல்ல, அது வேர் பண்ணலனாலும் பிஸ்கட் வச்சிருந்தாலும் அவங்க வந்து அது லுக் அண்ட் ஃபீல். மக்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னதுன்னா தங்கம் வந்து அது வாட் எவர் பி த ஃபார்ம், நான் அதை விற்றேன் அப்படின்னு சொன்னதுன்னா ஐ எம் லூசிங் சம்திங், நான் எதையோ இழக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து அது விதைக்கப்பட்டிருக்கு, அல்லது அது வந்து ஒரு விருட்சமாக வளர்ந்துருக்கு. அதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எமோஷன் தான் ஒரு மேஜரான ஃபேக்டர். 100%. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிரியே எமோஷன், புரியுதுங்களா? இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நோ எமோஷன். ரியல் எஸ்டேட், கோல்டு, வீடு வாங்கணும், இதெல்லாம் எமோஷன்ஸ். நீங்கள் பாருங்கள் எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் எமோஷன் இன்வால்வ் ஆகுதோ இட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல எமோஷன் இருக்கக்கூடாது, கூடவே கூடாது. எமோஷன் தான் மிகப்பெரிய எதிரி. ஓகே, நீங்க வந்து இவ்வளவு நாள் கோல்டுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.